ஹாய் ஹலோ, நான் உங்கள் புவன். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, கோகனட்டோடைய ஷெல்லை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒயின் கிளாஸ் மேக் பண்ண போகிறோம். ஒயின் கிளாஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ஜூஸ் டம்ளர் மாதிரி தான் இருக்கும். அதை வந்து இந்த தேங்காயோடைய ஓடு யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த மார்க்கு மேலே என்ன பண்ணுங்கள், அந்த லைன் மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக டெவலப் பண்ணிக்கோங்க. அந்த கிராக்கை டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து கட் பண்ணுங்கள். எதனால் அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபுல் ஃபோர்ஸில் கட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து ரவுண்டாக வராது. அதனால் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே கிராக்கை லைட்டாக டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க.
எம்சில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இந்த கப்போடைய ஸ்டாண்டில் வந்து கீழே அந்த ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, ஹோல் அந்த தண்ணியை வெளியே எடுக்கிறதுக்காக ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை மூடுறதுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இங்கே எம்சில் யூஸ் பண்ணுறோம். எம்சில் வந்து நீங்கள் வந்து ஒட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா, அப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் க்ளூலாம் போட்டு ஒட்டி முடிக்கிறதுக்குள்ளே அது ட்ரை ஆகிடும். அதனால் வந்து அந்தமாரி மிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எம்சில் வந்து 2 டைப்பில் இருக்கும். ஒரு 5 ருபீஸில் ஒன்று, 10 ருபீஸில் ஒன்று இருக்கும். 5 ருபீஸில் வந்து அது ஆல்ரெடி மிக்ஸிங் வந்து ஓரளவுக்கு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக 2 பேக் இருக்கும். 2 பேக்கை மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ட்ரையாக பிடிச்சிக்கும். நீங்கள் வந்து க்ளூ யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டினாலும் ஒட்டுங்க. அப்படி இல்லைன்னா ஹுட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஃபெவிகால் இருக்குது. ஃபெவிகால் வாங்கி கொஞ்சம் இதில் ஹுட்டோடைய வேஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம சுரண்டதில் வந்து அந்த தூள் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த தூளை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் எம்சில் வச்சு லைட்டாக பேக் பண்ணிக்கோங்க. எம்சியில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பேக் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்டார்டிங்லேயே ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டுங்க. எடுக்கலைன்னா ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்காது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். வேறு எதுவும் இல்லை. ஓகே கைஸ், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே போய் கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இது கொஞ்சம் ரொம்பவே க்ரேஸியாக இருக்கும் இந்த டம்ளர் மேக் பண்ணுறதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும்.